உங்களுக்கு மறைச்சிருக்கும் மீசை, வாயை தேடணும், அந்த அளவுக்கு மீசை மறைச்சிருக்கும். நகம் வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு இருக்கும் நகம். வாடை கிட்ட போனா அப்படி பயங்கரமான வாடை வரும். அவ்வளவுக்கு மோசமானவன் சடப்பைக்குன்னு வருவான். அவளிஜாண்டு ஆடு மாடு கோழி கழுத குதிரை இருந்தா தாங்கண்டு. இவங்க என்ன பண்ணுவாங்க, உள்ள கூப்பிட்டு வச்சுட்டு வாங்க நம்ம வீட்டுல சாப்பிடுவாங்க, நம்ம வீட்டுல சாப்பிடுவாங்க, நம்ம வீட்டுல சாப்பிடுவாங்க. யாரு உள்ள முஸ்லிமா நம்ம வீட்டுல சாப்பிடுவாங்கன்னு கூப்பிடுவான். இவன் எத்தனை வீட்டுல சாப்பிடையாளு ஒரு மனுஷனுக்கு? அவன் என்ன செய்வான், நிறைய கிராக்கி வந்த உடனே உங்க வீட்டுல சாப்பிடுறதுக்கு 500 ரூபாய் தருவீங்களா எப்படி அவன் கேட்பாங்க. கேட்கிறான், எவன் 500 ரூபாய் கொடுக்கறான்னு அவன் வீட்டுல சாப்பிடுவாரு. ஒருத்தன் போயிட்டு இருக்கிறான், இந்தாங்க டீ குடிச்சிட்டு போங்க, 200 ரூபாய் தெரியா டீ குடிக்கிறேன், சிறுப்பு கட்டு அடிக்க மாட்டியா, டீப்பு டயர் ஏத்துக்கிறாரு ஒரு அளவு தானே, அதுக்கு மேல முடியாது, அதுக்காக 500 ரூபாய் வாங்கிட்டு அது திண்டு போயிடறான். இந்த சோத்தை இந்த சாப்பாட்டை அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு பங்கு வச்சு எனக்கு உனக்கு ஒரு ஸ்பூன் தான் கிடைக்கும் ஒரு ஆளுக்கு, அதுக்கு போட்டி போட்டு என்ன மகானுடைய அருள் இறங்கிருச்சு. அதுல கெமிக்கல் டெஸ்டுக்கு அனுப்புனீங்கன்னு வைங்களேன், அது வேற இறங்கி இருக்கும். நீங்க டெஸ்டுக்கு அனுப்புனீங்கன்னா அவன் நகத்துல உள்ளது, அவன் கையில உள்ளது, அந்த அழுக்கு கிறுக்கு கஞ்சா கிஞ்சா எல்லாம் இறங்கி இருக்கு. டெஸ்டுக்கு அனுப்பி எடுத்து வைங்க, பறக்கத்து இறங்கி இருக்காது, வேற வேற விஷயங்கள் இறங்கி இருக்கும். அவ்வளவு நோய் அங்க இருந்தா உற்பத்தி ஆகும். மகான் என்று சொல்லி வீட்டுல கூப்பிட்டு சுப்ஹானல்லாஹ், இதான் இஸ்லாமா? ஏன் இதை நாங்க எதிர்க்கிறோம்? அவங்க மேல உள்ள கோபமா எங்களுக்கு? உங்க மேல உள்ள அக்கறை, எங்க மேலேயும் உள்ள அக்கறை, எங்களையும் நாங்க மறுமையில காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய அதுக்கு தான் சொல்றோம். இந்த மாதிரி மகானு ஷேக் பெரியார் என்று சொல்லி பித்தலாட்டக்காரர்கள் வந்தா அவர்களை நான் கேட்கிறேன், இஸ்லாமிய அடிப்படையில் ஒருவன் இறைவனுக்கு ஓப்பானவனா இதை கண்டுபிடிக்க இயலுமா? நான் கேட்கிறேன். ஒரு ஆள் இருக்காரு, இவர் இறைவனுக்கு ஓப்பான ஆளு, இவர் இறைவனுக்கு பிடிக்கா சொல்ல இயலுமா? இயலாது. ஏன்? இறைவன் ஒருத்த ஓக்குறானா இல்லையா என்பதற்கு அளவுகோல் வெளியில் இல்லை. வெளியில இருந்தா கண்டுபிடிச்சிடலாம். அரை டிக்கெட் எவ்வளவுக்கு பஸ்ல போட்டிருப்பான் ஒரு அளவு, இவ்வளவு இந்த அரை டிக்கெட், இவ்வளவுக்கு மேல முழு டிக்கெட் இருப்பான். இது வெளியில தெரியுது, பார்த்தவன அரை டிக்கெட் சொல்லி போடலாம். இவன் முழு டிக்கெட், இவன் அரை சொல்ல முடியும்ல. ஏன்? இந்த அளவுகள் வெளியில தெரியுது. இந்த அளவு இருந்த அரை டிக்கெட், இந்த அளவு இருந்த பஸ்ல பாத்துருக்கீங்களா? அந்த காலத்துல அளந்து பார்ப்பாங்க. ஏன் அளந்து பாக்குறாங்கன்னா 15 வயசு பையனை கூட்டிட்டு போய் 3 வயசு ஆகுதுன்னு பொம்பளை சொல்லுவாளுவோம். அதுக்காக என்ன பண்ணுவா, ஏமாத்திரக்கூடாதுக்காக வந்து போடுறா கோட்டான். இந்த அளவுல இருந்த அரை டிக்கெட், இதுக்கு மேல இருந்தா முழு டிக்கெட். இது வெளியே இருக்க அளவுகோல். நல்லவன் கெட்டவனுக்கு அங்கேயா இருக்க அளவுகோல், வெளியில கிடையாது. தொழுக அளவுகோல் இல்ல, நோன்பு தொழுகையும் அளவுகோல், நோன்பும் அளவுகோல், அதுவே அளவுகோல் அல்ல. அதோட இன்னொன்று அளவுகோல், வெளியே சில அளவுகோல்கள் இருக்கின்றன. வெளியே இருக்கிற அளவுகோல் இருந்து உள்ள இருக்கிற அளவுகோல் இல்லாவிட்டால் முடிச்சுக்க, கோழி முட்டை தான். உள்ள உள்ள அளவுகோல் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும், உங்களுடைய செல்வங்களையோ உங்களுடைய தோற்றங்களையோ அல்லாஹ் பார்ப்பதில்லை. வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும், உங்கள் உள்ளங்களை அவன் பார்க்கிறான். அவன் பார்க்கிறது இங்க. இதை வச்சுதான் இவன் நல்லவன் கெட்டவன் என்ன நடிக்கிறதுக்கு செய்யலாம்ல. நானே உங்க ஊருக்கு வர்றேன், என்னை நீங்க நல்லவன் நினைக்கணும். எப்ப நல்லவன் நினைப்பீங்க? பள்ளி வாசல உட்கார்ந்து நல்லவன். நான் வர்றேன், யாருன்னே தெரியாது, திருவண்ணு கட்டப்பாளையம் பள்ளியாசல் போக வேண்டியது, ஒரு தூண்ல சாஞ்சிக்கிற வேண்டியது, தசி பண்ணி ஊட்டிக்கிற வேண்டியது, அப்படியே ஒரு 5 மணி நேரம் உட்கார்ந்து வைங்க. போறான் மாறவெல்லாம் பார்ப்பாங்க, என்னடா இது ரொம்ப இறைச்சம் உள்ளவரா தெரியுறாரு, ஒரு தஸ்பீஹ் ஊட்டிக்கிட்டே இருக்கிறாரு, வாடுறான் சட்டை பேச மாட்டேங்கிறாரு, இப்படி நீங்க உங்களை ஏமாத்தி நான் ஏதாவது செஞ்சுட்டு போயிடலாம். நான் ஏமாத்துறதுக்காக தான் வந்திருப்பேன். இங்க இருக்குமா அவனுக்கு தான் தெரியும். அப்போ ஒரு மனிதன் இறை அச்சமுடையவனாக இருந்தால் தான் நல்லவன் மகான். இறைவனை அஞ்சுகிறானா இல்லையா என்பது இறைவனுக்கு தெரியும், அந்த ஏமாத்துற பாவிக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. நான் இறைவன் அஞ்சுகிறானா நடிக்கிறானா எனக்கு தெரியும், எனக்கு முடிஞ்சு அவனுக்கு தெரியும். இந்த 2 பேரை தவிர யாருக்காவது தெரியுமா? நீ எப்படி மகான்கிறார்? நம்ம மகான் சொல்வதாக இருந்தால் ஒரு வழி இருக்கிறது, நம்ம சொல்லலாம். யாரை சொல்லலாம் கேட்டா, அவனே நமக்கு சொல்லி தந்தால் சொல்லலாம். எவன் படைத்தானோ, எவன் உள்ளத்தை பார்ப்பானோ, அவன் இந்த நார் மகான் அறிவிச்சு இருந்தால் அதை நீங்கள் சொல்லலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மகான் என்று நீங்கள் சொல்லலாம், அவன் சொல்லிவிட்டான், குர்ஆன்ல சொல்லிவிட்டான். மூசா நபியை மகான் என்று சொல்லலாம், அவன் சொல்லிவிட்டான். முகமது நபியை மகான் என்று சொல்லலாம், இப்ராஹிம் நபியை மகான் என்று சொல்லலாம், ஒவ்வொரு நபிமார்களை மகான் என்று சொல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையெல்லாம் இவர்கள் சொர்க்கவாசிகள் என்று அறிவித்தார்களோ அது அங்கிருந்து வந்த செய்தி தான். அபூபக்கரை மகான் என்று சொல்லலாம்,
உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகான் என்று சொல்லலாம், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மகான் என்று சொல்லலாம், அலி ரலியல்லாஹு அன்ஹு மகான் என்று சொல்லலாம். ஏன் சொல்லலாம்? உள்ளத்தை அறிந்தவனிடமிருந்து மெசேஜை வாங்கி அவர்கள் நமக்கு சொல்லி தந்து விட்டார்கள். சஹாபாக்கள் காலத்துக்கு பிறகு எவனையா சொல்ல இயலுமா? சஹாபாக்கள் காலத்துக்கு பிறகு இந்த 14 நூற்றாண்டா வந்ததுல இவன் எல்லாம் மகான் சொல்ல இயலுமா? எத்தனை பித்தலாட்டக்காரன மகான் நினைச்சோமோ, எத்தனை அயோக்கியர்களை நம்ம அவுளியாண்டு கொண்டாடணுமோ அங்கேயில சாயம் வெளுக்க போகுது. அவ முதல் அடிப்படை என்னன்னு கேட்டா, ஒருவரை மகான் என்று தீர்மானிக்கிற அதிகாரம் கூட நமக்கு கிடையாது. அந்த அதிகாரம் அவனுக்கு தான் இருக்குது. இப்ப என்ன மகானு இவங்க வந்து அக்கிரமத்தை பாருங்க. சாதிலியாவன் ஒரு பக்கம் இந்த செய்க முறி வியாபாரம் பண்றவங்க, இவரு என்னடா சாதிலியா மொழி தான், இவரு அவர் காதிரியா மொழியுது. என்னடா சாதிலியா காதிரியான்னு கேட்டா, சாதிலியா அபுல் ஹசன் சாதலிங்கிறவர் கடவுள் ஆக்கிடுவாங்க, அவ அப்துல் காதர் ஜிலானிங்கிறவர் கடவுள் ஆக்கிடுவாங்க. இதான் விஷயம். அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் இந்த ஆட்களை வைக்கிறதுக்கு பேர் தான் தரிகாங்கிறது. அந்த தரிகா எது? இது ரசூலுல்லாஹ் காலத்துல இருக்கு. நான் கேட்கிறேன், இந்த சாதுலியா தரிகான்னு குர்ஆன்ல இருக்குதா? காதிரியா தரிகான்னு ஹதீஸ்ல இருக்குதா? இது நபிகள் நாயகத்தின் அங்கீகாரம் இருக்குதா? பிந்தி வந்ததா? பிந்தி வந்ததுன்னா வழிகேடுன்னு தெளிவாயிடுச்சுங்க. குர்ஆன்ல இல்லாத ஒன்று பின்னாடி உருவாக்கப்பட்டால் அது இஸ்லாம் அல்ல, வழிகேடு. நபிகள் நாயகம் சொல்லாதது பின்னாடி உருவானால் அது இஸ்லாம் அல்ல, அதுவும் வழிகேடு. அப்ப இந்த சாதிலி காதிரியான்னு சொல்லி சில திக்கர்களை சொல்லித்தர வருவாங்க. குருநாதர் சாதிலியா தரிகா கலீஃபா இவரு. என்னடான்னு கேட்டா பாருங்க, எவ்வளவு பெரிய ஃப்ராடு பித்தலாட்டம்னா அதுக்குன்னு ஒரு திக்ரு சொல்லி தருவாங்க. என்ன திக்ரு தெரியுமா? இந்த சாதிலியா தரிகா ஊர்ல இருக்கிறனால சொல்றேன், அதுக்கே 2 கலீஃபா சண்டை போட்டு இருக்காங்க, நான் பெருசா நீ பெருசாண்டு. இந்த சாதிலியா தரிகாவுல உள்ள திக்ரு என்னன்னு கேட்டா, இப்படி கையை கோத்துக்குவாங்க எல்லாரும், வரிசையா கையை கோத்துக்கிட்டு ரவுண்ட் கட்டி நின்றுக்குவாங்க. நின்று கொண்டு இளவு வீட்லயும் அதான் படிப்பாங்க, கல்யாணம் இருந்தாலும் அதான் படிப்பாங்க, கர்மா இருந்தாலும் அதான் படிப்பாங்க, பள்ளிவாசல அதான் படிப்பாங்க, நல்லது கெட்டது வீடு குடிப்பு எல்லாம் தான். என்ன செய்வான் தெரியுமா? இப்படி கையை கோத்துக்கிட்டு என்னடா திக்ர் செய்யறான், அல்லாஹ் திக்ர் செய்யறான். என்னடா இதுன்னு கேட்டா, அல்லாஹ் திக்ர் செய்யறோம். அல்லாஹ் திக்ர் செய்யறியா? மாடு வெட்டுறியா? மாடு வெட்டியா? திக்ர் செய்யறியா கேட்டா, இது என்னடா ஹாஹாண்டா என்னடா? அல்லாஹ் இருக்குல்ல, அத வந்து ஷார்ட் ஃபார்ம்ல நாங்க சொல்றோம். அல்லாஹ்ல ஒன்று முதல் எழுத்து ஆனா, கடைசி எழுத்து இகன்னா. அல்லாஹ் எழுதுங்களா தமிழ்ல? அல்லாஹ் எழுதுனா முதல்ல ஆனா இருக்குது, கடைசியில இஹ்ன்னு இருக்குதுல, அது ரெண்டையும் சொல்லலாம், அகுங்கிறாகலாம். அல்லாஹ் என்பத அல்லாஹ் சொன்னா கொஞ்சம் நேரமாகும்ல, அதனால நாங்க நிறைய சொல்ல நினைக்கிறோம், நிறைய சொல்லணுமா, அதனால அகுண்டா என்ன ஆயிருது? ஷார்ட்டா போயிடுது. ஒரு அல்லாஹ் சொல்ற இடத்துல 2 அகு சொல்லுவோம்ல, எப்படி பயந்து? ஒரு அல்லாஹ் சொல்ற இடத்துல 2 அகு சொல்லுவோம்ல, அதனால அகுங்கிறாகலாம். அந்த ஹாஹான்னு சொல்லலையாவோ அஹ்மாங்க. அப்ப உங்க அத்தாவுக்கு பேர் அப்துல் ரஹ்மான்னா அண்ணா அன், இப்ராஹிம் தான் இம்மா. நான் கேட்கிறேன், என்னடா அது உன் பேர் அப்படி சுருக்கா ஒத்துக்கிருவியா? உனக்கு வந்து அப்துல் காதிர்னு பேர் வச்ச அர்ரா, அப்துல் காதிர் அர்ரு சோமா, ஒத்துக்கிருவியா நீ? உனக்கு வச்ச பேரை இந்த மாதிரி செதைச்சா உனக்கு கோபம் வருதுல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு பேரை வைக்க நீ யாரா? வலில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா ஐயம்மா ததுவு, எப்படி நீங்கள் அழைத்தாலும் சரி, பலகுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அவனுக்கு என்று அழகான திருநாமங்கள் இருக்கின்றன. ஏன் திருநாமத்தில் நீ விளையாடுவியா? நான் எனக்கு அல்லாஹ் என்று பெயரை சூட்டி இருக்கிறேன், ரஹ்மான் என்று எனக்கு பெயரை சூட்டி இருக்கிறேன், ரஹீம் என்று எனக்கு நானே சூட்டி கொண்டிருக்கிறேன், அந்த பெயர்ல விளையாடுவியா? சரி, இவங்க சொல்ற இந்த போக்குலயே மற்ற பெயர்கள்ல விளையாண்ட என்ன ஆகும்? ரஹீம ஒருத்தர் திக்ர் செய்ய நினைச்சாண்டு வைங்க, ரம் ரம் தான் என்ன ஆகும்? நீ அல்லாஹ்வை திக்ர் செய்ய அது பண்ற, சரி, ஒருத்தனுக்கு ரஹீம்ங்கிற அல்லாஹ்வுடைய பெயர் பிடிச்சிருக்குது, அதை திக்ர் செய்ய போனா என்ன ஆகும்? அப்படியே சொல்லணுமா? அப்ப ரசாக்குன்னா ரக்கு ரக்குமா என்னங்கிற பாவிகளா முத ஆடலாமா? திக்ருன்னு டான்ஸ் ஆடுறானுங்க. சாதிலியா தரிகான் பேரை வச்சுக்கிட்டு திக்ருங்கிற பேர்ல இப்படி கையை கோர்த்து டான்ஸ் ஆடுறான், அப்படி குதிப்பான், அதிரும். மாடியில இருந்து ஆடினாங்கன்னா கீழே உள்ள ஆட்களுக்கு இருக்க முடியாது, அந்த மாதிரி குதியாட்டம் போட்டுக்கொண்டு கத்துவார்கள். இப்படிதான் அல்லாஹ் சொல்றானா, உதுக்குர் ரப்பக ஃபீ நஃப்ஸிக, அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல.